பரலோக பிதாவே, स्वर्गीय पिता, இந்த நாளிலும் கூட आज के दिन भी பைபிள் ஸ்டடிக்காக बाइबल स्टडी के लिए நாங்கள் உடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். हम आपके चरणों में आए हैं। உம்மை இந்த இடத்திலே நாங்கள் இந்த வேளையிலே மகிமை செலுத்துகிறோம். आपको इस समय हम महिमा देते हैं, உம்மை உயர்த்துகிறோம், आपको ऊंचा करते हैं, உம்மை போற்றுகிறோம், आपको महिमा देते உம்மை हैं, வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். आपको प्रशंसा करते हैं। வேதம் சொல்லுகிறது, वचन कहता है 2-3 பேர் जहाँ 2 या 3 जन எங்கே தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் ஒன்றாய் கூடுகிறார்களோ जहाँ पर भी परमेश्वर के नाम से इकट्ठा होते அவர்கள் हैं, மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறேன். उनके मध्य में मैं हूँ। இந்த வேளையில் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். इस समय भी हम आपके चरणों में आए உம்முடைய हैं, பாதப்படியிலே வந்திருக்கிறோம். आपके चरणों तले हम आए இந்த हैं। ஆன்லைன் மூலம் इस ऑनलाइन இந்த में நாளிலும் இந்த நடக்கிற இந்த வேத பாடகத்திலே आज के दिन भी होने वाले बाइबल क्लास के लिए அநேகருக்கு இது பயனுள்ளதாய் மாறும்படியாக, सभी लोगों के लिए लाभदायक होने के लिए, நன்மைகளை கொண்டு வரும்படியாக, भलाई लेके आने के लिए, தேவன் அற்புதங்களை செய்யும்படியாக परमेश्वर चमत्कार करने के लिए நாங்கள் செபிக்கிறோம். हम प्रार्थना करते हैं। இந்த வேளையிலும் இந்த வேத பாடத்திலே கேட்கிற ஒவ்வொருவரும் इस वचन के पाठ को सुनने वाले हर एक लोग நீங்க கவனத்தோடு இந்த பைபிள் ஸ்டடியை கவனியுங்கள். आप बड़े ध्यान से इसे सुनिए। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे, இயேசுவின் நாமத்தினாலே. यीशु मसीह के नाम से ஆமென். आमेन। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த நாளிலும் நாம் யோவான் 18ஆம் அதிகாரம் आज के दिन भी हम यूहन्ना के 18वां अध्याय 1 மூன்றாம் வசனம் வரை இந்த வேத பாடகத்துக்காக நாம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். पहला, दूसरा और तीसरा वचन हम ले लेंगे। यीशु ये बातें कहकर अपने चेलों के साथ किद्रोन नाले के पार गया। वहाँ एक बारी थी जिसमें वह और उसके चेले गए। उसका पकड़ने वाला यहूदा भी वह जगह जानता था, क्योंकि यीशु अपने चेलों के साथ वहाँ जाया करता था। तब यहूदा सैनिकों के एक दल को और प्रधान याजकों और फरीसियों की ओर से प्यादों को लेकर दीपकों और मशालों और हथियारों को लिए हुए वहां आया। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது हम जब ये वचन देखते हैं, அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு இவைகளை சொன்ன பின்பு यहाँ पर लिखा है कि यीशु यह बात कहने के बाद தன்னுடைய சீசரோடு கூட अपने चेलों के साथ கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். किद्रोन नाम के नदी के पार गए। அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. वहाँ पर एक बगीचा था, அதிலே அவரும் அவருடைய சீசர்களும் பிரவேசித்தார்கள். वहाँ पर यीशु और उनके चेले प्रवेश किए। இயேசு தம்முடைய சீடர்களோடு கூட यीशु मसीह अपने चेलों के साथ அடிக்கடி அங்கே போயிருந்தபடியினால் बार बार वहाँ पर जाया करते थे। அவரை காட்டி கொடுக்கிற யூதாசும் इसलिए उनको पकड़वाने वाला यहूदा அந்த இடத்தை அறிந்திருந்தான். उस जगह को जानता था। யூதாஸ் போர் சேவகரின் கூட்டத்தையும் यहूदा उन सैनिकों के झुंड को பிரதான ஆசாரியர் और प्रधान याजकों பரிசேயர்களையும் கூட்டிக் கொண்டு और फरीसियों को लेकर பந்தங்களோடும் दीपकों தீவெட்டிகளோடும் और मशालों के साथ ஆயுதங்களோடும் हथियारों அவ்விடத்திற்கு வந்தான். को लेकर उस जगह पर आया। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அன்பான தேவப்பிள்ளைகளே, प्यारे परमेश्वर के लोगों, நேற்று வரை இயேசுவோடு இருந்தான். कल तक वो यीशु के साथ थे। இரவு பஸ்கா ராப் போஜனத்திலே அவன் பங்கெடுத்தான். इस फसह का पर्व को भी यीशु के साथ मनाया। ஆனால் அவன் இன்று என்ன செய்கிறான்? लेकिन देखिए वो आज क्या कर रहा है। இயேசுக்கு எதிராய் வந்து நிற்கிறான். वो यीशु के ही विरुद्ध में खड़ा हो गया। அந்த மூன்றாம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது तीसरा वचन जब हम देखते हैं, மிகவும் ஆச்சரியமா இருக்கும். वो बड़े ही आश्चर्यचकित बात है। யூதாஸ் என்ன செய்கிறானா? देखिए यहूदा क्या करता है, போர் சேவகரின் கூட்டத்தையும் सैनिकों के दल को, பிரதான ஆசாரியர் प्रधान याजकों பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு और फरीसियों के द्वारा भेजे हुए लोगों को लाकर பந்தங்களோடும் दीपकों, தீவெட்டிகளோடும் मशालों ஆயுதங்களோடும் और हथियारों लेकर அவன் அவ்விடத்துக்கு வந்தான். वो उस बगीचे में आया। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। பாருங்க, நேத்து வரை இயேசுவோட இருந்தவன் देखिए कल तक वो यीशु के साथ था। இன்னைக்கு இயேசுவை
பிடிச்சு கொடுக்கிறதுக்காக आज वो यीशु को पकड़वाने के लिए அவனே அந்த எல்லாரையும் கூட்டிக் கொண்டு वो खुद ही इन लोगों को लाकर அவர் அந்த இடத்திலே வந்து நிற்கிறான். उस जगह पर खड़ा है. ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया. பாருங்க எப்படி ஒரு நாள்ல எப்படி அவன் மாறுகிறான் என்று பாருங்கள். देखिए एक ही दिन में उसके जीवन में कैसे एक बदलाव आ गया. ஹல்லேலூயா. हालेलुया. பாருங்க வேதத்திலே ஒரு வசனத்தை பார்த்தால் நமக்கு தெரியும். बाइबल में हम एक वचन देखेंगे तो हमें समझेगा. यिर्मयाह 17:9 பார்த்தால் यिर्मयाह का 17 अध्याय के 9वां वचन जब हम பாருங்க देखते வசனம் हैं என்ன சொல்லுகிறது. वहां पे देखिए वचन क्या कहता है. मन तो सब वस्तुओं से अधिक धोखा देने वाला होता है, उसमें असभ्य लोग लगे हैं, उसका भेद कौन समझ सकता है. ஹல்லேலூயா. हालेलुया. பாருங்க எல்லாவற்றை பார்க்கிலும் सब चीजों से बढ़कर இருதயமே मन திருக்குள்ளதும் बहुत ज्यादा धोखा देने वाला மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. और बहुत ही बुरी चीज है. ஹல்லேலூயா. हालेलुया. நேற்று வரை இயேசுவோட இருந்தான். देखो कल तक यहूदा यीशु के साथ இப்போ था, அவனுடைய உள்ளம் டோட்டலா மாறிவிட்டது. लेकिन आज उसका मन पूरे तरीके से बदला हुआ है. எப்படி அடியாட்களை கொண்டு வந்து சண்டைக்கு நிற்கிறது போல एक बहुत सारे लोगों को लेकर झगड़ा करने जाने जैसा அதே போல நேத்து வரை இயேசுவோட இருந்தான். वो कल तक यीशु के साथ था, ஆனால் இன்று என்ன செய்கிறான். लेकिन आज क्या कर रहा है. அநேக அடியாட்களை கொண்டு வந்து இயேசுவை ஆயுதங்களோடும் பந்தங்களோடு வந்து இயேசுவை அடிப்பதற்காய் வந்து நிற்கிறான். कई सारे सैनिकों को लाकर यीशु को पकड़वाने के लिए वो आ गया. ஹல்லேலூயா. हालेलुया. அவங்க கையில பிடிச்சு ஒப்பு கொடுப்பதற்காய் வந்து நிற்கிறான். उनके हवाले करने के लिए आ गया. பாருங்க அந்த எரேமியா வசனம் சொல்லுகிறது. यिर्मयाह के वो वचन कहता है மனுஷனுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. मनुष्य का मन कैसा चीज है करके लिखा गया है. இன்னொரு வசனத்தை நாம் பார்ப்போம். हम एक और वचन देखेंगे. லூக்கா 22 அதிகாரம் लूका का 22 अध्याय में 1 4 वचन वரை. पहला से लेकर चौथा वचन तक. अकीमेरी रोटी का पर्व जो फसह कहलाता है निकट था, और प्रधान याजक और शास्त्री इस बात की खोज में थे कि उसको कैसे मार डाले, पर वे लोगों से डरते थे. तब शैतान यहूदा में समाया जो इस्करियोती कहलाता और 12 चेलों में गिना जाता था. उसने जाकर प्रधान याजकों और पहरुओं के सरदारों के साथ बातचीत की कि उसको किस प्रकार उनके हाथ पकड़वाए. ஹல்லேலூயா. हालेलुया. பாருங்க பஸ்கா என்கிற புளிப்பில்லாத அப்ப பண்டிகை வந்தது. देखो अखमीरी रोटी का पर्व आया. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகர்களும் तभी प्रधान याजक और शास्त्री இயேசுவை கொலை செய்ய यीशु मसीह को मार डालने யோசித்து उनके बारे में ஒரு सोचकर பக்கத்திலே அவர்கள் ஜனங்களுக்கு பயந்தபடினாலே एक तरफ से वे लोगों से डरते हैं, इस वजह से எவ்விதமாய் அவரை பிடிக்கலாம் என்று என்ன செய்கிறார்கள், அவர்கள் வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தார்கள். यीशु को कैसा पकड़ा जाए इस बारे में वे सोच रहे थे. மூன்றாம் வசனம் சொல்லுகிறது. तीसरा वचन में लिखा है 12 ஒருவனாகிய இஸ்காரியோத் என்னும் तब 12 चेलों में से एक जो यहूदा जो इस्करियोती था, கொண்ட யூதாசுக்குள் जो जो यहूदा कहलाया जाता था, சாத்தான் புகுந்தான். उसके अंदर शैतान आ गया. ஹல்லேலூயா. हालेलुया. நான்காம் வசனம் சொல்லுகிறது. चौथा वचन कहता है அவன் பிரதான ஆசாரியர்களிடத்திலே वो प्रधान याजकों के पास சேனை தலைவர்களிடத்திலே போய் और सरदारों के पास जाकर அவரை காட்டி கொடுக்கும் வகையை குறித்து यीशु मसीह को कैसे पकड़वाऊं ऐसे करके அவர்களோடு போய் ஆலோசனை செய்தான். वो उन लोगों से बातचीत किया. ஹல்லேலூயா. हालेलुया. பாருங்க அவங்க இயேசுவை ஜனக்கூட்டத்திற்கு முன்னால அரெஸ்ட் பண்ண முடியாது. लोगों के भीड़ के सामने तो यीशु को वो पकड़ नहीं सकते. அதனால அவங்க எப்படி அவரை பிடிக்கலாம், எந்த நேரத்துல பிடிக்கலாம்ங்கறதை என்ன செய்றாங்க, அவங்க யோசித்து கொண்டிருக்கிறார்கள். तो यीशु को किस समय कैसे पकड़ा जाए इसके बारे में वे सोच रहे थे. ஆனா இப்ப பிசாசு யூதாசுக்குள்ள நுழைந்தபடினாலே लेकिन यहूदा के अंदर शैतान समा गया, इसलिए பாருங்க அவங்களுக்கு எல்லாம் வழியெல்லாம் இவனே என்ன செய்கிறான், வாயத்தப்படுத்தி கொடுக்கிறான். उन लोगों को यीशु मसीह को कैसे पकड़ा जाए इसके सारा सलाह वो जाकर देता है. இயேசு எந்த இடத்திலே அவர் அதிகமாய் போய் தங்குவார் என்பது எல்லாம் யூதாசுக்கு தெரிந்திருந்தது. क्योंकि यीशु मसीह कहाँ पर रहते हैं ज्यादातर ये यहूदा अच्छे से जानता था. ஹல்லேலூயா. हालेलुया. அவங்களால பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. वे लोग पकड़ने का कोई चांस ही नहीं था. யூதாசுக்குள்ள சாத்தான் புகுந்தபடினாலே लेकिन यहूदा के अंदर शैतान समा गया, इसलिए அவனே அவங்களுக்கு எல்லா வாய்ப்புகளையும் என்ன செய்யறான்,
அவன் ரெடி பண்ணி கொடுக்கிறான். यहूदा जाकर उनके लिए यीशु को पकड़वाने का मौका बनाकर दे रहा है. ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு வேதத்திலே பார்க்கும் பொழுது கூட आज हम बाइबल में देखते समय भी பல காரியங்களை நாம் பார்க்க முடியும். हम कई सारे कार्य देख सकते हैं. இன்னைக்கு சரியா இருப்பார்கள், आज बराबर रहेंगे, நாளைக்கு சீதா உல்டா மாறி விடுவார்கள். कल उल्टा हो जाएंगे. ஹல்லேலூயா हालेलुया. பாருங்க, காயின் ஆபேலுடைய வாழ்க்கையிலே பாருங்க, कैन और हाबिल के जीवन को आप देख सकते हैं. அண்ணன் தம்பி நல்ல அன்பா இருக்கிறாங்க. वे भाई भाई एकदम प्यार से रहते அவங்க थे. ரெண்டு பேருக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. उनका बीच में कोई समस्या था ही नहीं. ஆனா தேவனுக்கு முன்பாக அவர்கள் அந்த காணிக்கைகளை கொடுத்த பொழுது, लेकिन परमेश्वर के सामने भेंट देते समय நடந்த ஒரு சம்பவத்தை வைத்து जो हुआ उसके वजह से பாருங்க, காயினுக்குள்ளே என்ன செய்கிறது, பிசாசு கிரியை செய்கிறான். कैन के मन में शैतान क्रिया करता है. ஆபேலுக்கு இதை பற்றி ஒண்ணுமே தெரியாது. हाबिल इसके बारे में बिल्कुल नहीं जानता था. போறது போல கூப்பிடுகிறான்னு போறான். हमेशा जैसे खेती में जाते थे वैसे ही वो गया. பாருங்க, அங்க 4ஆம் அதிகாரம் ஆதியாகமத்திலே 4:8 பாருங்க. उत्पत्ति का 4 अध्याय में 8वां वचन हम देखेंगे. तब कैन ने अपने भाई हाबिल से कुछ कहा, और जब वे मैदान में थे तब कैन ने अपनी भाई हाबिल पर चढ़कर उसे घात किया. ஹல்லேலூயா. हालेलुया. நார்மலா எப்போ வயலுக்கு போறது போல காயின் ஆபேலை கூப்பிடுகிறான். जैसा रोज वे खेत में जाते थे वैसे ही कैन हाबिल को बुलाता है. காயினுக்குள்ள இருக்கிற இந்த காரியம் எதுவும் ஆபேலுக்கு தெரியாது. लेकिन कैन का मन में क्या चल रहा है ये हाबिल नहीं जानता था. அங்க எழுதப்பட்டிருக்கிறது, यहाँ पे लिखा गया है, காயின் தன்னுடைய சகோதரனாகிய कैन अपना भाई हाबिल को ஆபேலோடு பேசினான். उसने हाबिल से बात किया. அவர்கள் வயல்வெளியில் இருக்கிற சமயத்திலே वे जब खेती में थे காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி तब कैन अपने भाई हाबिल के विरुद्ध में उठकर அவனை கொலை செய்தான். उसको घात किया. ஹல்லேலூயா. हालेलुया. பாருங்க, நேத்து வர நல்லா இருக்கிறாங்க, कल तक वो ठीक थे. இன்னைக்கு அவன் தன்னுடைய சகோதரனை என்ன செய்கிறான், அழைத்து கொண்டு போய் கொலை செய்கிறான். आज वो अपना भाई को ले जाकर उसको मार डालता है. ஹல்லேலூயா हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. அன்பான தேவப்பிள்ளைகளே, प्यारे परमेश्वर के பாருங்க, लोगों, நம்ம இதுல நமக்கு தெரியும் செபஸ் என்கிற ஒரு பையன். हमारे कलिशा में जबस नाम के एक भाई ஒரு வருஷத்துக்கு முன்னால அவன் வந்திருந்தான். कुछ साल के पहले वो आए थे. அவன் கொஞ்சம் உதவிகள் நம்மகிட்ட வாங்கினா. उनको जरा पास्टर ने मदद भी किया. சக்கினா போனா, वो शकीना गए. சக்கினாவிலையும் கொஞ்ச நாள் அவன் என்ன செய்தான், அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு எல்லாம் இருந்தான். उधर जाकर उनके लिए भी थोड़ा मदद करते थे. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த ஆன்லைன் நம்ம போடுகிற அந்த ஆரம்பித்த அந்த நாட்கள்ல, इन ऑनलाइन में हम जब प्रचार डालते थे उसके शुरुआत के दिनों में திடீரென்று ஊர்ல இருந்து ஒரு போன் வந்துச்சு. अचानक गांव से एक कॉल आया. ஹல்லேலூயா. हालेलुया. அதுவரை ஒரு சில மாசத்துக்கு முன்பாக அங்க டெல்லியில ஐவான் பாஸ்டரோட இருக்கும்போது என்கிட்ட பேசி நல்லா தான் இருந்தான். जब वो 1 साल पहले भी वो अच्छे से बात करते थे. ஹல்லேலூயா. हालेलुया. திடீர்னு அவனுடைய அந்த நம்பர் எனக்கு பேர் எழுதி வைக்கல, ஆனா திடீர்னு நம்பர் வந்தது. अचानक उनका कॉल आया. ஹல்லேலூயா. हालेलुया. அதெல்லாம் சரி, நான் செபஸ் பேசுறேன்னு சொன்னான். उन्होंने बोला कि ब्रदर मैं जेबस बोल रहा हूँ. ஹல்லேலூயா. हालेलुया. அந்தால சொன்னா, तुरंत उन्होंने कहा, என்ன ஆன்லைன்ல எல்லாம் நீங்க பைபிள்லாம் போட்டு பெரிய ஆள் ஆயிட்டீங்களா? क्या आप ऑनलाइन में सब प्रचार करते हुए क्या आप बहुत बड़े हो गए क्या? ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. இப்பவும் எனக்கு செட்டிங் இருக்கு, நான் இப்பவும் உங்களை தூக்க முடியும். मेरा बहुत जगह पर सेटिंग है, मैं अभी भी तुमको कुछ कर सकता हूँ. ஹல்லேலூயா. हालेलुया. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. मैं आश्चर्य हो गया. பிசாசு அவனுக்குள்ள கிரியை செய்யும்போது எப்படி அந்த வார்த்தை மாறுகிறேன்னு பாருங்க. देखो शैतान जब किसी के अंदर चला जाता है तो उनका क्रिया कैसे बदल जाता है. ஹல்லேலூயா. हालेलुया. அந்த நேரம் அந்த மேட்டர் முடிஞ்சிச்சு. तभी वो खत्म हो गया. நாங்க கடந்த நாட்கள்ல ஊருக்கு போயிருந்தோம். कुछ दिनों के पहले हम गांव गए थे. மறுபடியும் அவனுடைய போன் வந்துச்சு. अचानक उनका फिर से फोन आया. நாங்க அப்பதான் ஊருக்கு போய் சேர்ந்திருக்கிறோம். हम तभी गांव जाकर पहुंचे. செபஸ் நாங்க ஊருக்கு வந்திருக்கிறோம். तभी पास्टर ने कहा कि जबस ब्रदर हम गांव में हैं अभी. ஹல்லேலூயா. हालेलुया. நாளைக்கு நாங்க வாரேன்னு சொன்னா. तुरंत उसने बोला कि कल ही मैं वहां पे आऊंगा. மனைவிட்ட சொன்னேன், मेरे पत्नी से मैंने कहा நாளை வாரேனா. जबस ब्रदर कल आने वाले हैं. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. ஆனா அதுக்கு ஒரு வர இல்ல. लेकिन वो नहीं आए. நான் ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், मैं आपसे क्यों बता रहा எப்படி हूँ, ஒரு மனுஷனுக்குள்ளே அந்த
உள்ளத்துக்குள்ளே மாற்றங்கள் உண்டாகிறது. एक मनुष्य का मन में बदलाव कैसे आता है? ஹalleluya. हालेलुया। பாருங்க, எங்க ஊர்ல ஒரு பையனை தெரியும். हमारे गांव में हम एक लड़का जानते ரொம்ப हैं, கஷ்டப்பட்ட குடும்பம். बहुत कष्ट का परिवार அதுக்கப்புறம் था। அமெரிக்காவிலவே பெரிய செல்வந்தனா மாறிட்டான். फिर अमेरिका गए थे और बहुत बड़े धनवान हो गए। அதுக்கு பின்பு அவங்க சொந்த மாமா பொண்ணு அவன் கல்யாணம் முடிச்சுக்கிட்டான். उसके बाद उनके खुद के मामा की बेटी से उन्होंने शादी की। அமெரிக்காவில போய் குடும்பமா அங்கே இருந்தார்கள். अमेरिका चले गए और परिवार मिलकर वहां पर रहने लगे। குழந்தைகள் எல்லாம் பிறந்தது. फिर उनका बच्चे भी हुए। ஆனா அவங்களுக்குள்ள அவங்க சொந்தத்துல உள்ளவங்க தான், वे रिश्ते में ही है, रिश्तेदार है। ஆனா என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு தெரியல. लेकिन पता नहीं क्या हो गया। மனைவி ஒண்ணும் தெரியாதவளா போனா, पत्नी कुछ जानती नहीं थी। அங்க போய் கொஞ்சம் ஒரு சில 3, 5, 6 ஆண்டுகள் ஆன பின்பு वहां पर 5-6 साल होने के बाद என்ன ப்ராப்ளம் நடந்துன்னு தெரியல. वहां पर पता नहीं क्या हुआ। மனைவி கணவனை பிடிச்சி ஜெயில போடுறதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா. पत्नी पति के ऊपर पुलिस में कंप्लेन कर दी। ஹalleluya. हालेलुया। பாருங்க, சொந்த மாமா மகா, देखिए खुद का मामा का बेटा है। எப்படி ஒரு செயல்பாடு நடக்கிறது. देखिए उसका मन में कैसा क्रिया हो गई। ஹalleluya. हालेलुया। अनेक நாட்கள் ஜெயிலையும் போட்டாங்க. उसको फिर कई दिनों तक वो जेल में था। சொந்த மாமா பிள்ளை, खुद का मामा का बेटी है। ஹalleluya. हालेलुया। அதுக்கு பிறகு இப்ப டிவோர்ஸ் ஆகி அவன் வேற கல்யாணம் முடிச்சிருக்கான். अभी उनका तलाक हो गया और किसी और से वो शादी करके है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அன்பான தேவப்பிள்ளைகளே, प्यारे परमेश्वर के लोगों, இன்னைக்கு நாம் என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம்? आज हम क्या देख रहे हैं? மனுஷனுக்குள்ளே இன்னைக்கு எப்படி இருக்கோ நாளை அவன் எப்படி மாறுகிறான் என்று சொல்ல முடியாது. मनुष्य आज जैसा है वैसा वो रहेगा क्या हमें नहीं पता। பலர் இன்னைக்கு நல்லா இருப்பாங்க, कई लोग आज अच्छे रहेंगे, திடீரென்று எதிராய் மாறி விடுவார்கள். अचानक वो हमारे ही विरुद्ध आ जाएंगे। ஹalleluya. हालेलुया। अनेक சொந்தங்கள் அப்படி மாறி விடுவார்கள். कई सारे रिश्तेदार वैसे बदल அக்கம் जाएंगे। பக்கத்துல உள்ளவங்க பல ஆண்டுகள் நல்லா நட்பா இருப்பார்கள், आजू बाजू हमारे पड़ोसी भी कई साल तक अच्छे रहेंगे, திடீர்னு விரோதியாய் மாறி விடுவார்கள். अचानक हमारे विरुद्ध में उठ जाएंगे। கணவன் மனைவிகள் நல்லா இருப்பார்கள், पति पत्नी अच्छे रहते हैं, திடீரென்று அவர்களுக்குள்ளே ரெண்டுக்கும் எதிராய் மாறி விடுவார்கள். अचानक दोनों एक दूसरे के विपरीत हो जाते हैं। ஹalleluya. हालेलुया। நண்பர்களுக்குள்ளே அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. मित्रों के बीच में ऐसे होता है, சபைக்கு வருகிற இடத்துல கூட நடக்கிறது. कलीसिया आने वाले लोगों के बीच में भी होता है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। மனுஷனுடைய இருதயம் मनुष्य का मन பாருங்க எப்படி மாறுகிறது. देखिए कैसे बदलता है। அது மாற காரணம் என்ன? वो बदलने का कारण क्या है? முழுமையாக உள்ள தெய்வீகம் வராததுனால, पूरे तरीके से वो ईश्वरत्व मन में नहीं आता है। ஹalleluya. हालेलुया। இந்த நாட்கள் கூட பார்க்கிறோம், आज के दिन भी हम देखते अनेकर हैं இன்று பின்மாறி போகிறதை பார்க்கிறோம். कई सारे लोग पीछे हट जाते हैं। ஹalleluya. हालेलुया। பாசிட்டிவா மாறுகிறதை பார்க்கிறோம், सकारात्मक तौर से आने से भी ज्यादा நெகட்டிவாய் அதிகமாய் மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். नकारात्मक रास्ते से जाते हैं। ஹalleluya. हालेलुया। எனவேதான் இயேசு சுவாமி சொன்னாரு, इसलिए यीशु मसीह ने कहा, பாருங்க மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே देखिए मत्ती का 7वां अध्याय में அங்கே 13, 14 வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. 13 और 14वां वचन में क्या कहता है? सकेत फाटक से प्रवेश करो, क्योंकि चौड़ा है वह फाटक और सरल है, वह मार्ग जो विनाश को पहुंचाता है, और बहुत से हैं जो उससे प्रवेश करते हैं। क्योंकि सकेत है वह फाटक और कठिन है वह मार्ग जो जीवन को पहुंचाता है, और थोड़े हैं जो उसे पाते हैं। ஹalleluya. हालेलुया। பாருங்க, இன்னைக்கு अनेகர் பாசிட்டிவாய் மாறுகிறதை பார்க்கலாம், आज कई सारे लोग सकारात्मक नहीं बनते நெகட்டிவாய் அதிகமாய் மாறுகிறதை பார்க்கலாம். बल्कि नकारात्मक बनते பாருங்க, हैं। இந்த வசனம் கூட அதான் சொல்லுகிறது. ये हम पे वचन भी यही कहता है, இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள், सकेत रास्ते से प्रवेश करो, கேட்டுக்கு போகக்கூடிய வாசல் नाश की ओर जाने वाला रास्ता அது விரிவும், वो चौड़ा है, வழி விசாலமா இருக்கிறது. वो चौड़ा रास्ता है, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் अनेகர். उसके और प्रवेश करने वाले बहुत लोग हैं। ஜீவனுக்கு போகக்கூடிய வாசல் बल्कि जीवन की ओर जाने वाला मार्ग இடுக்கமும் सकेत வழி நெருக்கமுமா இருக்கிறது. और बहुत कठिन है, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். उसे पहचानने वाले कम हैं। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। பாருங்க, இந்த உலகத்துல காமன் அன்னைக்கு எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, इस दुनिया में आज जायज है क्या क्या हो அதை रहा வச்சுதான் है, இயேசுங்கே பேசுகிறார். इसे रखकर ही यीशु मसीह बात करते हैं। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இன்னொரு வசனத்தை நீங்கள் பாருங்கள். हम एक और वचन देखेंगे, எரேமியா 12 2ஆம் வசனத்தை பாருங்கள். यिर्मयाह के 12 अध्याय 2 वचन हम அங்கே देखेंगे, என்ன எழுதப்பட்டிருக்கிறது? वहां पर क्या लिखा है? तू उनको बोता और वे जड़ भी पकड़ते, वे बढ़ते और फलते भी है। तू उनके मुंह के निकट है, परंतु उनके मनों से दूर है।
ஹல்லேலூயா. हालेलुया। பாருங்க எரோமியா 12 அங்கே 2ஆம் வசனத்திலே यहाँ पे यिर्मयाह का 12 अध्याय दूसरा वचन में தெளிவாய் சொல்லப்படுகிறது, एकदम सफाई से कहा गया है, நீர் அவர்களை நாட்டினீர். आपने ही उनको बोया। பாருங்க இன்னைக்கு இயேசு கிட்ட வர்றவங்க கடவுளுக்குள்ள நாட்டப்படுகிறவங்க. आज यीशु में जो आते हैं वो परमेश्वर के अंदर बोए जाते हैं। நீர் அவர்களை நாட்டினீர், आपने ही उनको बोया வேர் பற்றி தேறி போனார்கள், और वे जड़ पकड़ लिए और बढ़ने लगे கனியும் கொடுக்கிறார்கள், और फल भी देते हैं। நீர் அவர்கள் வாய்க்கு சமீபமும், आप उनके मुंह के निकट, அல்லேலூயா, हालेलुया, அவர்கள் உள்ளம் திரியங்களுக்கோ தூரமா இருக்கிறீர். लेकिन उनके मन से दूर है। வாயினால கடவுளை ஆராதிக்கிறோம், हम मुंह से परमेश्वर की आराधना करते வாயினால हैं, கடவுளுக்கு நாம என்ன செய்றோம், கடவுளுடைய வார்த்தையை பேசுகிறோம், मुंह से हम परमेश्वर का वचन बोलते हैं, வாயினால நாம் ஜெபம் பண்ணுகிறோம், मुंह से ही हम प्रार्थना भी करते हैं, வாயினால நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணுகிறோம். हमारे मुंह से ही हम ट्रांसलेशन करते हालेलुया, हैं। हालेलुया, அல்லேலூயா, हालेलुया। அல்லேலூயா. அப்ப அந்த வாய் என்ன செய்கிறது, தேவனுக்கு சமீபமா இருக்கிறது. तो ये मुंह जो है वो परमेश्वर के निकट है। அங்கே எரோமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், यही यहाँ पर यिर्मयाह भविष्यद्वक्ता कहते हैं, நீர் அதாவது தேவன் அவர்கள் வாய்க்கு சமீபமா இருக்கிறீர், परमेश्वर आप उनके मुंह के तो निकट है, ஆனால் அவர்கள் உள்ளம் திரியங்களோ लेकिन उनका मन தூரமா இருக்கிறீர், உமக்கு அவருக்கு ரொம்ப வெகு தூரமா இருக்கிறீர். आपसे बहुत ज्यादा दूर है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் நடக்கையை வைத்தே நாம் என்ன செய்யலாம், அவர்கள் தேவனுக்கு தூரமா இருக்கிறார்களா, உள்ளம் தூரமா இருக்கிறதா, தேவனோடு அருகாமையில் இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ள முடியும். हम एक मनुष्य के कार्य को जो करता है वो कार्य को देखते ही हम पहचान लेंगे कि वो एक परमेश्वर के निकट है या दूर है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। பாருங்க பிசாசினுடைய ஆவிகள் கூட, देखो शैतान की आत्माएं भी, பிசாசுகள் அவர்கள் தங்களுடைய ராஜ்யத்தை கட்ட என்ன செய்கிறார்களாம், शैतान भी अपने राज्य को बांधने के लिए क्या करता है, அவங்க சேர்ந்து ஒத்துழைக்கிறார்கள். वो एक साथ आते हैं और एक जुड़कर काम करते हैं। ஹல்லேலூயா, हालेलुया। பாருங்க அந்த வசனத்தை நான் படிச்சு பாருங்க. वो वचन हम पढ़कर देखेंगे। மத்தேயு அதிகாரம் 12ஆம் அதிகாரம் मत्ती का 12वां अध्याय 43 ல 45 பாருங்க, படிங்க முதலாவது. 43 से 45 तक हम पढ़ेंगे। तब अशुद्ध आत्मा मनुष्य में से निकल जाती है तो सूखी जगहों में विश्राम ढूंढती फिरती है और पाती नहीं। तब कहती है, मैं अपने उसी घर में जहाँ से निकली थी लौट जाऊंगी, और लौट कर उसे सूना जाड़ा बुहारा और सजाया पाती है। तब वह जाकर अपने से और बुरी 7 आत्माओं को अपने साथ ले आती है, और वे उसमें बैठकर वहाँ वास करती है, और उस मनुष्य की पिछली दशा पहले से भी बुरी हो जाती है। इस युग के बुरे लोगों की दशा भी ऐसे ही होगी। ஹல்லேலூயா, हालेलुया। பாருங்க எழுதப்பட்டிருக்கிறது, அசுத்தாய் ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் பொழுது देखिए यहाँ पर लिखा है, जब अशुद्ध आत्मा एक व्यक्ति को छोड़कर चला जाता வறண்ட है இடங்களில் அலைந்து तभी वो एकदम सूखी जगह पर जाकर இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் विश्राम ढूंढते हैं फिर भी नहीं पाती, நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று मैं जिस घर से बाहर निकली हूँ वहीं पर जाऊंगी ऐसे சொல்லி அங்கே कहकर வந்து आकर वहाँ पर அந்த வீடு வெறுமையாகவும் वो घर सूना सा, அது பெருக்கி சோடிக்கப்பட்டதா இருக்கிறதை கண்டு वो सजा सजा हुआ है ऐसे देखकर திரும்ப போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு கூட்டி வந்து फिर जाकर उसके साथ 7 आत्माओं को लाकर உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். उसके अंदर वो वास करेगा। அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் तभी उस मनुष्य का पहले की स्थिति से बढ़कर அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும்। उसके आने वाला स्थिति एकदम बेकार होगा। அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார்। यही ये बुरे संतानों को भी होगा। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया। இந்த பொல்லாத சந்ததிகளுக்கு என்ன சம்பவிக்கும் என்று அங்கே சொல்லுகிறார்। इस युग के बुरे लोगों को क्या होगा इसके बारे में यीशु कहते हैं। 26ஆம் வசனத்துல கூட சொல்லுகிறார்। 26वां वचन में भी कहते हैं, அந்த வசனத்தை படிங்க। हम उस वचन को देखेंगे। और यदि शैतान ही शैतान को निकाले तो वह अपना ही विरोधी हो गया है, फिर उसका राज्य कैसे बना रहेगा। ஹல்லேலூயா, हालेलुया। இயேசுவே இவரு பிசாசு பிடிச்சவன்னு சொன்னதுனால यीशु मसीह के अंदर शैतान है ऐसे कहे थे, इसलिए சொல்லுகிறாரு, यीशु मसीह कहते हैं சாத்தானை
துரத்தினால் शैतान ही शैतान को भगाएगा तो தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே. वो खुद ही खुद के विरुद्ध में वो काम कर रहा அதாவது है। எனக்குள்ளே சாத்தானுடைய செயல்பாடு இருக்குன்னு நீங்க சொல்லுகிறீர்கள். अभी आप लोग कह रहे हैं कि मेरे अंदर शैतान की क्रिया है, ஆனால் என்னால் அசுத்த ஆவிகள் விரட்டப்படுகிறது. लेकिन मेरे द्वारा अशुद्ध आत्माएं भाग जाती है। அதனால இயேசு சொல்லுகிறார், சாத்தான் எப்படி சாத்தானை துரத்த முடியும்? तो इसलिए यीशु कहते हैं कि शैतान ही शैतान को कैसे भगा அது எப்படி पाएगा? ஒண்ணுக்கு விரோதமா ஒண்ணு எப்படி செயல்பட முடியும்? एक शैतान दूसरे शैतान के विरुद्ध में कैसे काम அப்படி करेगा? செய்தாக்கி அதனுடைய ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? और अगर ऐसे ही करेगा तो उसके राज्य कैसे बल पाएगा? ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। அன்பான தேவப்பிள்ளைகளே, प्यारे परमेश्वर के இன்னைக்கு लोगों, மனுஷனுடைய உள்ளத்திலே आज मनुष्य के मन में பிசாசு போடுகிற சதி திட்டத்திற்கு शैतान डालने वाले बुरी योजनाओं को தன்னுடைய தேவ ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? அதிகமாய் அதற்கு விட்டு கொடுத்து விடுகிறார்கள். परमेश्वर के लोग क्या करते हैं? अपने खुद को उसी के लिए दे देते हैं। ஹல்லேலூயா. தேவ திட்டத்திற்கு மிகவும் குறைவானவர்கள் தான் விட்டு கொடுக்கிறார்கள். परमेश्वर की योजनाओं के लिए कुछ ही लोग समर्पण करते हैं। காரணம் என்ன? कारण क्या है? அவர்களுக்குள்ளே வளர்ச்சி இல்லை. उनके अंदर बढ़ोतरी नहीं है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। சிஸ்டத்தின் என்ன சிஸ்டம் நமக்கு காட்டுகிறதோ जो सिद्धांत हमारे लिए दिया गया அந்த है சிஸ்டத்தின்படி போகிறதில்லை. उस सिद्धांतों के अनुसार नहीं चलते, தாங்களே ஒரு சிஸ்டத்தை வைத்து போய் वो खुद கொண்டிருக்கிறார்கள். ही अपने लिए कोई नियम बनाकर चलते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। கடைசி வரை நாம் ஓடி முடிக்க வேண்டியதா இருக்கிறது. आखिरी तक हमको दौड़ना है और दौड़ समाप्त करना है। கடைசி வரை நாம் ஓடி முடிக்க வேண்டும் तो என்றால் आखिरी तक हमें दौड़ना है तो நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வேர் போட வேண்டும். हमें मसीह में जड़ पकड़ना है। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு அது இல்லாதபடியினாலே आज वो जड़ नहीं है, इस वजह से ஹல்லேலூயா हालेलुया। ஒவ்வொரு மனுஷனாய் வீழ்ச்சி அடைகிறதை பார்க்கலாம். हम देख सकते हैं कई सारे लोग नीचे गिर जाते நான் हैं। ஒரு வீட்டுக்கு போனேன். मैं एक घर गया था, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போன் பண்ணா எடுக்க மாட்டேன்னு சொல்றீங்களே, எடுக்காம இருக்கிறீங்களே. शनिवार को मैं कॉल करूंगा तो आप फोन नहीं उठाते, மத்த நாள்ல எடுக்கிறீங்களே. बाकी के दिन आप उठाते हो। மனைவி சொல்றா, तो तुरंत पत्नी कह रही है, சனி செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமைக்கு நீங்க சர்ச்சுக்கு கூப்பிடுவீங்க. शनिवार रविवार तो आप कलीसिया बुलाते हो। ஹல்லேலூயா. हालेलुया। ரெண்டோரும் ஞானஸ்நானம் எடுத்தவங்க தான். दोनों जन ने बपतिस्मा लिया है। மனைவி சொல்றா, पत्नी ऐसे कह रहे சனி हैं, ஞாயிற்றுக்கிழமைக்கு உடனே என் வீட்டுக்காரருக்கு தெரியாதா? शनिवार रविवार मतलब मेरा पति नहीं जानते क्या? சர்ச்சுக்கு கூப்பிடுவீங்க. आप कलीसिया அதனால बुलाएंगे, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என் வீட்டுக்காரர் எடுக்க மாட்டாரு. इसलिए शनिवार रविवार के लिए हम नहीं उठाते அப்ப நான் फोन। சொன்னேன், அப்ப சர்ச்சுக்கு கூப்பிடுறத விட்டுட்டு மற்ற எல்லா காரியத்துக்கும்னா நீங்க எடுப்பீங்களா? तो कलीसिया को छोड़ के दूसरे कोई कार्य के लिए मैं कॉल करूंगा तभी उठाओगे? அதுக்கெல்லாம் நாங்க तो எடுப்போம். तभी हम उठाएंगे। ஹல்லேலூயா. हालेलुया। நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? तो आप लोगों को समझ में आ रहा है? இன்னைக்கு ஜனங்களுடைய உள்ளத்தை பிசாசானவன் எவ்வளவு வஞ்சித்து आज लोगों का मन को शैतान कितना जो है धोखा देकर தேவனை விட்டு விலக்கி வைத்திருக்கிறார். परमेश्वर को छोड़ के दूर करके रखा है। ஹல்லேலூயா. हालेलुया। எனவேதான் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே அவங்க வாழ்க்கைக்குள்ளே வீழ்ச்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. इसलिए उनके जीवन में हम जो है गिरना देख सकते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। பாருங்க, இங்க நாம் இந்த நாள்ல பார்த்த இதுல கூட பார்த்தாக்கி हम आज के दिन जो देख रहे हैं वो विषय में भी देखेंगे तो நேத்து வரை कल तक அவன் என்ன செய்கிறான்? இயேசுவோடு இருக்கிறான். वो यीशु के साथ था। இன்னைக்கு என்ன செய்கிறான்? आज क्या कर रहा है? அவன் அடியாட்களை கொண்டு வந்து लोगों को लाकर அவங்களை என்ன செய்கிறான்? யூதாஸ் என்ன செய்கிறான்? இயேசுவை பிடிப்பதற்காக முன்னே நடந்து வந்து கொண்டிருக்கிறான். यहूदा यीशु को पकड़वाने के लिए आगे आ रहा है। ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। கடைசியாக ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம். आखिरी में हम एक वचन पढ़ेंगे, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் याकूब का 4था अध्याय में 7ஆம் வசனத்தை பார்த்தால் 7वां वचन जब हम देखते அந்த हैं, வசனத்தை ஒண்ணும் படிங்க. हम पढ़ेंगे वो वचन। इसलिए परमेश्वर के अधीन हो जाओ और शैतान का सामना करो तो वह तुम्हारे पास से भाग निकलेगा। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ये वचन क्या कहता है? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், परमेश्वर का आज्ञा मानो, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், शैतान का विरोध करो, அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான். तभी वो तुम्हें छोड़कर दूर हो जाएगा। ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். परमेश्वर का आज्ञा मानो, ஹல்லேலூயா. हालेलुया। பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், शैतान का सामना करो, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போய் விடுவான். तभी वो आपको छोड़कर भाग जाएगा। ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। அன்பான தேவப்பிள்ளைகளே, प्यारे परमेश्वर के लोगों, பவுல் அப்போஸ்தலர் प्रेरित पौलुस முதலாவது அவன்
எதிராய் செயல்பட்டான். पहला यीशु के विरुद्ध में काम किया, ஆனால் அவனுக்கு உண்மை தெரிந்த பின்பு लेकिन जब उसने सच्चाई जान लिया கிறிஸ்துவுக்கும் मसीह के लिए கிறிஸ்தவர்களுக்கும் और मसीही लोगों के लिए சார்பாய் மாறினான். उनके तरफदार बन गया। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த பவுல் மூலம் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட். देखो उस मसीह लोगों के लिए प्रेरित के पौलुस के जरिए एक बहुत बड़ा फायदा हुआ। அவ்வளவாக அவன் என்ன செய்த அந்த உலகத்திலே பயன்பட்டான். इतना ही वो परमेश्वर के लिए इस्तेमाल இந்த हुआ। கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவப்பிள்ளைகளே, इस अंतिम दिनों में जीने वाले प्रिय लोगों, பாருங்க அங்கே யூதாஸ் என்ன செய்கிறான்? यहूदा क्या करता है? அவன் இன்னைக்கு இயேசுவோடு அமர்ந்திருக்கிறான். वो आज यीशु के साथ बैठा है। நாளைக்கு அவன் அதற்கு இயேசுக்கு விரோதமா என்ன செய்கிறான்? அவன் கடந்து வருகிறான். अगला ही दिन यीशु मसीह के विरुद्ध में उठ जाता है। அவர்கள் இயேசுவை எப்படி பிடிக்க வேண்டும் என்று வழி தேடிக் கொண்டிருக்கிறார்கள். वे लोग सोच रहे हैं कि हम यीशु को कैसे पकड़े। இப்போ அவன் போய் எல்லா வழிகளையும் அவனே அவர்களுக்கு என்ன செய்கிறான்? காட்டுகிறான். यहूदा खुद ही जाकर उनको बताता है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த கடைசி காலத்திலே इन अंतिम दिनों में தேவப்பிள்ளையே நீ வஞ்சிக்கப்பட்டிருப்பாய் என்றால், परमेश्वर के लोगों आप धोखा खाए रहेंगे तो மறுபடி நீ கடவுளுடைய சமூகத்திலே फिर से आप परमेश्वर के உன்னை समुख में அறிக்கை செய்து आप कबूल करके நீ மறுபடியும் நீ என்ன செய்ய வேண்டும்? आपको फिर से தேவனோடு சார்ந்து கொள்ள வேண்டும். परमेश्वर के साथ हो लेना है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவப்பிள்ளைகளே, इस संदेश को सुनने वाले प्रिय लोग, உங்க வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். आपके जीवन को आप जांच लीजिए। நீங்கள் தேவனோடு இணைந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? क्या आप परमेश्वर के साथ चल रहे हैं, அல்லாவிட்டால் நீங்கள் யாரோடு இணைந்து போய் या கொண்டிருக்கிறீர்கள்? नहीं तो आप किसके साथ चल रहे हैं? ஒருவேளை இயேசுவோடு நீங்கள் இணைந்து போகாவிட்டால் अगर आप यीशु मसीह के साथ नहीं चल रहे तो நிச்சயமாய் நீங்களும் அந்த யூதாசை போலவே தான் இருக்கிறீர்கள். निश्चय मैं कहता हूँ आप भी यहूदा के समान होंगे। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் தேவனுக்காய் கொடுங்கள். अपना मन परमेश्वर के लिए दे दो। எல்லோரும் நாம் கண்களை மூடி सभी अपने आंखें बंद करके நாம் இந்த பைபிள் ஸ்டடிக்காக इस बाइबल स्टडी நாம் के தேவனை लिए ஸ்தோத்தரிப்போம். हम परमेश्वर को धन्यवाद இந்த करेंगे। நாள்ல கொடுக்கப்பட்ட இந்த வசனம் आज के दिन भी दिया हुआ वचन ஒருவேளை உங்க வாழ்க்கையிலே நீங்கள் விழுந்து கிடப்பீர்கள் என்றால், आपके जीवन में आप गिरे हुए हैं நீங்கள் तो தேவனை விட்டு பின்வாங்கி போய்க்கொண்டே இருப்பீர்கள் आप என்றால், परमेश्वर को छोड़कर दूर जा रहे हैं तो அவரிடம் நீங்கள் போய் மறுபடி நீங்கள் அவரை தேடி நீங்கள் வாருங்கள். उनके पास आइए, கர்த்தரை ஆராதனை செய்ய வாருங்கள். परमेश्वर की आराधना करने आइए। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। எல்லோரும் கண்களை மூடி सभी आंखें बंद இந்த करके நேரம் இந்த ஜெப வேளைக்காய் நாம் கடந்து इस செல்வோம். प्रार्थना के समय के और हम जाएंगे। பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக शैतान के क्रियाओं को नष्ट करने மனுஷகுமாரன் இந்த உலகத்துக்கு வெளிப்பட்டிருக்கிறார். परमेश्वर का पुत्र इस जगत में आया। ஹல்லேலூயா. हालेलुया। ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ளே பிசாசின் கிரியைகள் நடக்கும் பொழுது एक मनुष्य के जीवन में जब शैतान के काम होते இந்த हैं, பகுதியை நான் பார்த்தபடி जैसे हम इस भाग को देखें அந்த மனுஷன் பின்மாற்றத்துக்குள்ளே तो போகிறான். मनुष्य पीछे हटने लगता है। ஹல்லேலூயா. हालेलुया। ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு ஏன் வந்தார்? लेकिन यीशु मसीह इस जगत में क्यों आए? பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாய் வந்தார். शैतान के क्रियाओं को नष्ट करने के लिए। எல்லோரும் தேவனுக்கு இந்த வேளையிலே நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். सभी लोग इस समय परमेश्वर की ओर अर्पण இந்த करेंगे। ஆன்லைன் மூலம் யார் யார் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, जो जो इस ऑनलाइन में आराधना देख रहे உங்களுக்குள்ளே हैं, ஒரு பிசாசின் கிரியை இருக்கும் என்றால், अगर आपके अंदर एक शैतान के कार्य होगा, நீங்கள் இயேசு கிறிஸ்துடைய உதவியோடு अब यीशु मसीह के मदद से அந்த கிரியைகளை நீங்கள் அழிப்பதற்கு उन क्रियाओं को आप नष्ट करने நீங்கள் ஆயத்தப்படுங்கள். आप तैयार हो जाइए। இயேசு உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். यीशु मसीह आपको मदद जरूर உங்களுடைய करेंगे। வாழ்க்கையிலே आपके जीवन அவர் में வெளிச்சத்தை கொண்டு வர एक रोशनी लाने அவர் எப்பொழுதும் ஆயத்தமாய் वो இருக்கிறார். हमेशा तैयार है। உன் வாழ்க்கையிலே இருள் இருக்க கூடாது. आपके जीवन में अंधकार नहीं होना ஒரு चाहिए। 5% இருள் கூட இருக்க கூடாது. 5% भी अंधकार नहीं होना முழுமையாக நீ चाहिए। வெளிச்சத்திலே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். आपको पूरे तरीके से उजियाले में लाना தேவனுடைய चाहते हैं। வார்த்தையானது परमेश्वर का वचन உங்களை வெளிச்சத்திலே நடத்தக்கூடியதா இருக்கிறது. आपको उजियाले में चलाता है। அவர் தன்னுடைய வார்த்தையை உங்களுக்குள்ளே அனுப்பி वो उनके वचनों को आपके ओर भेज அவர் कर உங்கள் வாழ்க்கையிலே சுகமாக்குகிற ஒரு தேவனாய் आपके இருக்கிறார். जीवन में आपको चंगा करते हैं, அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். आपको अद्भुत करेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அவர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். शुरुआत और अंत है। இயேசு ஆதியிலே இருந்தவர். यीशु मसीह शुरुआत
शुरुआत में थे அவர் அந்த கடைசி வரை और இருக்கிறவர். आखिरी तक वो रहेंगे। அவர் உங்க வாழ்க்கையிலே வரும் பொழுது जब आपके जीवन में वो आएंगे உங்களை வாழ்க்கை எல்லாம் வெளிச்சமாய் மாறிவிடும். आपका पूरा जिंदगी प्रकाशित हो இருள் உங்களுடைய जाएगा। வாழ்க்கையிலே இருக்காது. आपके जीवन में अंधियारा नहीं வியாதி होगा, உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்காது. बीमारी आपके जीवन में नहीं होगा, குழப்பங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இருக்காது. जीवन में गड़बड़ियां नहीं होगी। ஹல்லேலூயா. हालेलुया। உங்க வாழ்க்கையை அவர் பிரகாசிக்க செய்கிறவராய் आपका இருக்கிறார். जीवन को वो प्रकाशित करते हैं। இந்த ஆன்லைன் மூலம் யார் யார் இந்த பைபிள் ஸ்டடியிலே கலந்து इस கொண்டிருக்கிறீர்களோ ऑनलाइन के जरिए जो भी बाइबल स्टडी में भाग ले ஒவ்வொருடைய रहे हैं, வாழ்க்கையிலே இயேசு வெளிப்படுகிறார். सभी के जीवन में यीशु मसीह प्रकट हो रहे ஒவ்வொருடைய हैं। வாழ்க்கையிலும் மாற்றங்களை உண்டாக்குகிறார். सभी के जीवन में परमेश्वर बदलाव करेंगे, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் क्योंकि वो இருக்கிறார். कल आज और युगान युग के लिए नहीं बदलेंगे। நன்றி பரிசுத்த ஆவியானவரே. धन्यवाद पवित्र आत्मा இந்த प्रभु। செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். इस संदेश के लिए हम धन्यवाद இந்த करते செய்தியை हैं। நீர் ஆசீர்வதித்து इस संदेश को आप आशीष करके अनेகரை अनेक लोगों உன் को பக்கமாய் இழுத்துக்கொள்ள आपके तरफ लेने के लिए நீர் உணர்த்துவீராக. आप उनके मन में बात करिए உம்முடைய प्रभु। சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். आपके उपस्थिति में हम झुकाते हैं இயேசுவின் यीशु நாமத்தினாலே. मसीह के नाम से ஆமென். आमीन।